திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. பகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துகள் அனைத்திற்கும் அ என்ற எழுத்து முதன்மையானது போல, இந்த உலகில் உள்ள அனைத்திற்கும் ஆதி பகவன், இறைவன், முதன்மையானவன். விளக்கம்: தமிழ் எழுத்துகள் அ என்னும் முதல் எழுத்தை அடிப்படையாகக் கொண்டு தொடங்குகின்றன. அதுபோல, உலகில் உள்ள உயிர்கள் மற்றும் பொருள்கள் அனைத்திற்கும் ஒரு முதற்காரணமாக இறைவன் விளங்குகிறான் என்பதே இக்குறளின் கருத்து. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன். நற்றாள் தொழார் எனின். பொருள்: மிகுந்த அறிவுடைய இறைவனின் நல்ல திருவடிகளை வணங்கவில்லை என்றால் ஒருவர் கற்ற கல்வியால் என்ன பயன்? விளக்கம்: மனிதன் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அந்த அறிவை நல்ல வழியில் பயன்படுத்தி உயர்ந்த நெறியை பின்பற்ற வேண்டும். அறிவுக்கும் கல்விக்கும் அடிப்படையாக இருக்கும் உயர்ந்த அறத்தை மதிக்காவிட்டால் கற்ற கல்வி முழுமையான பயனை தராது என்பதே இக்குறளின் கருத்து. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: மலர் போன்ற தூய உள்ளத்தில் உறையும் இறைவனின் சிறந்த திருவடிகளைச் சேர்ந்தவர்கள் இவ்வுலகில் நீண்ட காலம் புகழுடன் வாழ்வார்கள். விளக்கம்: இறைவனின் உயர்ந்த பண்புகளையும் நல்வழிகளையும் பின்பற்றி வாழ்பவர்கள் அறத்துடனும் சிறப்புடனும் வாழ்ந்து நிலையான புகழைப் பெறுவர். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. யாண்டும் இடும்பை இல. பொருள்: விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் இல்லை. விளக்கம்: இன்பம், துன்பம் ஆகியவற்றில் சமநிலையுடன் இருந்து ஆசை மற்றும் வெறுப்பை நீக்கி உயர்ந்த நெறியில் வாழ்பவர்களுக்கு மனக்கவலைகள் குறையும். இறைவனின் அருளையும் அறநெறியையும் பின்பற்றுபவர்கள் துன்பங்களை தாங்கும் ஆற்றல் பெற்று அமைதியாக வாழ்வார்கள் என்பதே இக்குறளின் கருத்து. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன். பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: இறைவனின் உண்மையான புகழை விரும்பி வாழ்பவர்களை அறியாமையால் உண்டாகும் நல்வினை, தீவினை என்னும் இருவகை துன்பங்களும் அணுகாது. விளக்கம்: அறியாமை என்ற இருளை நீக்கி இறைவனின் உயர்ந்த பண்புகளையும் அறநெறியையும் பின்பற்றுபவர்கள் நல்வினை, தீவினை ஆகியவற்றின் கட்டுப்பாட்டைத் தாண்டி மன அமைதியுடன் வாழ்வார்கள்.